கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி நம் தலைகளை தாழ்த்தி இந்த மாலை வேளையில் ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள தகப்பனே, அன்பு ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை பொழுதிலே உமது தயவான கிருபை, உமது சமூகம் ஆண்டவரே எங்களை நிரப்புவதாக. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஜெப நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் அதிகமாய் மண்டையிலே கிட்டி சேருவதற்கு வேண்டிய எல்லா இரக்கங்களையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறேன். உமது வல்லமையான கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையிலே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் கர்த்தர் தந்து நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி ஆராதிக்க ஒரு நல்ல தருணம். அருமையான சகோதரர் ரவீந்திரன் சாமியல் நம் நடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நமக்கு ஆராதனை நடத்தி கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். இல்லை, He deserve our glory. He deserve the glory. He is the God. இல்லை, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாய் இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் யாவரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் நம் கண்களை மூடி நம்மை தாமே தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆண்டவரே எல்லா மகிமையும் உமக்கே மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா என்று சொல்லி இந்த மாலை பொழுதுல அப்படி சமூகத்தில் குடி வந்திருக்கிற நாம் அவரை துதி பலியினால ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே உரியது ராஜா. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடலாம். You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே.
எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. இல்லை, பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. இந்த மாலை பொழுதுல சொல்வோமா, ஆண்டவரே உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த மாலை பொழுதுல நம்முடைய சமூகத்தில் சபையாக கூடி உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் ஆண்டவரே இந்த துதி நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம். ஏசாயா 54:10 சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலில் நாம் தேவ மகிமைக்காக நாம் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மறுபடியும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை
எவ்வளோ உண்மை இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலாகாமல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த பாடல பாடலாம். எஸ்கேப் யோபு சொல்லுகிறார் 42:2, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த பாடலை நாம் பாடலாம். என் கத்து செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தான், தடுப்பது யாரு? என் கத்து செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாது என்ற போது முடியும் என்றாரே, மனம் கலந்த போது தினங்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், தடையை நீக்கி போடுகிற நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறவனமா எழுந்திருக்கலாம். அவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை துதித்து போற்றி பாடி அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம்.
யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் விசேஷமாக இந்த உபவாச நாட்களை நாம் அனுசரித்து வருகிறோம். விசேஷமாக இந்த பரிசுத்த வார நாட்களில் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும், அவருடைய சமூகத்தில் வேதவசனை தியானிக்கவும் துதிக்கவும் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிற தேவன் யெகோவாயிராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நீர் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Yes Lord, hallelujah. எனக்கு மறுபடியும் சொல்வாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Hallelujah. Praise you Father, praise your name Jesus. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணி பார்த்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது அதை நன்மையால் நிரப்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நினைவாகவே நாங்கள் இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வருவோம். ஆண்டவரே நாமத்தை போற்றும், ஆண்டவரை துதிக்கும். நீ கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கெல்லாம் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவரே இந்த பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எப்பொழுதும் எங்கும் நினைவாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய சொல்வோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம்
அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் முழுமையாய் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த மாலை பொழுதுல என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, முழுமையாய் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நாம் கேட்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we praise your God. ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே நம்முடைய பாடுகளை குறித்து ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்காய் பாடுபட்டதை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியாய் என்னை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் இந்த நாட்களிலே ஆண்டவரே மோடு கிட்டி சேரவும், வேதத்தை வாசிக்கவும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே நீ கொடுத்த பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட உம்முடைய சமூகத்தில் ஒரு விசை ஒரு முகமாய் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த பாடல் நாம யாவரும் சேர்ந்து பாடலாம். ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம்
அர்ப்பணிடுவோம். இந்த மாலை வேளையில் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தருணம். தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும்போது விதமாய் சொன்னார், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளின் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்திருக்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவரும் அறிகிறவருமாயிருக்கிறேன். இந்த மாலை வேளையில் உலகம் முழுவதும் இந்த வாரம் சிலுவையை குறித்து அதிகமாய் தியானிக்க போகிறது. இந்த வேளையில் நாம் நமக்காக ஜெபிக்க போகிறோம். நமக்காக கர்த்தர் சமூகத்தை, நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க. கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின ஒரு காரியத்தில், அந்த காரியத்தை வைத்தே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் சிலுவையை நேசிக்கிறவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது அவரை சுற்றி 2 பிரதான கூட்டங்கள் இருந்தது. ஒன்று அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற கூட்டம், இன்னொன்று அவர் எப்படியாகிலும் விடுதலையாகி வர வேண்டும் என்ற கூட்டம். என் அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களை அந்த இடத்திலே வைத்து நிதானித்து பார்த்து, ஒருவேளை நான் சொல்லுகிற ஒவ்வொரு நபர்களும் நமக்குள் காணப்படுகிற ஒவ்வொரு வித்தியாசமான சுபாவங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும்போது எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கலாம். ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் ஜெபிக்க போகிற முதல் காரியம், இயேசு அதாவது இந்த காரியத்தை நாம் யோசிப்போம். சிலுவையை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தது? கிறிஸ்துவின் சிலுவை, அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு என்ன நடந்து கொண்டிருந்தது? சிலுவையிலே என்ன நடந்தது? சிலுவைக்கு பின் நடந்தது என்ற ஒரு பெரிய காரியத்தை யோசிக்கலாம். ஆனால் முதலாவதாக ஒரு காரியத்தை யோசிக்க போகிறோம். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவர்கள் வேத பாரகரும் பரிசேயரும் ஆசாரியர்களும். எந்த வசனத்தை அவர்கள் பகுத்து போதித்தார்களோ அவர்களே சத்தியத்தை சிலுவையில் அறையும்படிக்கு கூக்குரலிட்டவர்களாய் இருந்தார்கள். எந்த வேதத்தை அவர்கள் போதித்தார்களோ அந்த வேதத்திற்கு சொந்தக்காரரும் அந்த வேதத்தின் மைய கருத்துமாகிய அவரை சிலுவையில் அறையும்படி தங்களை வேத பாரகன் என்று கூப்பிட்டு கொண்டவன்தான் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வசனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அத்தனை வசனங்களையும் உடையவர்களாய் இருந்தும் இன்னும் கிறிஸ்துவை நாம் வேதனைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் என்றால் தேவ சன்னிதானத்தில் ஒரு விசை கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்தி இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நான் வசனத்தை வைத்து கொண்டே என் கைகளிலே தேவனுடைய சத்தியசுவின் சீடன் என்று சொல்லிக்கொண்டு நான் அவரோடு கூட கெத்சமனையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படக்கூடாத ஒரு செயல் திட்டத்தோடு கூட நீ பயணம் பண்ணி கொண்டே இருக்கிறாய். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு திறமை, தாளந்து, எனக்கு இருக்கிற பலம், எனக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாம் உண்டு ராஜா. ஆனால் அது மாம்சத்தின்படி செயல்படாதபடிக்கு ஜோமனுவமா. ஒரு பட்டயத்தை உருவி காதை வெட்டினது கர்த்தர் எந்த பாராட்டையும் பாராட்டவில்லை. உன் பட்டயத்தை உரையிலே போட்டுடு. இன்னைக்கு சில விஷயத்தை நம்ம ரொம்ப ஆண்டவருக்காக சாதித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. நமக்கு அது சாதனையாக தெரிகிற அநேக விஷயங்கள் ஆமென் மாம்சத்தோடு கூட போராடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. மாம்ச கிரியைகளோடு போராட கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்காக நான் செய்கிறேன் என்று எண்ணுகிற எந்த விஷயத்தையும் நான் அதை ஆவியிலே, ஆண்டவரே, ஆவியிலே எப்பொழுதும் செய்ய எங்கள் பரலோக தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? எதெல்லாம் மாம்சத்தில் போராடிட்டு இருக்கோம், உறவுகளோடு சில பேர்
பேர் மாம்சத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க, சொத்து காரியங்களில் மாம்சத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு இருக்கிற கடினமான பாதைகளை மாம்சத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சிலுவையை உயர்த்தி பிடிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு உன் மாம்ச பட்டயத்தை உருவி கொண்டிருக்க கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. என் மாம்ச பட்டயங்கள் எல்லாம் உரையிலே போடப்படட்டும் அப்பா. சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் போராயுத மாம்ச பலம் அல்ல, அரண்களை தகர்த்தெறியாத ஆவியின் பலனாய் இருக்க வேண்டும், ஆவியின் பலனாய் இருக்க வேண்டும். ஆமேன். உலக பிரகாரமான மனிதனை போல அல்ல ராஜா. இன்றைக்கு உம்முடைய சீஷனுக்கு ஏற்ற அழகோடு நாங்கள் இருக்க எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Father. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ யாராக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படியாக கேட்க. எங்களுக்காகவே இறங்கி வந்தவர், சொந்த குமாரன் என்று பாராமல் தந்தவர். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் எப்பக்கமாய் போய்கொண்டிருக்கிறதை எங்கள் தேவன் அறிவீரப்பா. ஒரு நாளும் விட்டு விலகாதபடி ஆண்டவரே, சத்திய வசனங்களில் விட்டு விலகாதபடி உமோடு கூட நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கர்த்தாவே, நீ ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடம்பெறுவீராக ராஜா. இதுவரை எங்களோடு கூட கர்த்தர் நீ பேசின அத்தனை வார்த்தைகளுக்கும் எங்கள் 100% கீழ்ப்படியவில்லை என்பது உண்மை ராஜா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீண்டுமாய் தட்டி எழுப்புவீராக ராஜா. மீண்டுமாய் எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ எங்கள் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் ராஜா, உம்மை விட்டு தூர போகிறவர்களாய் நாங்கள் ஒரு நாளும் இராதபடி ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை முன்பக்கமாய் நீ திருப்பிக் கொள்வீராக ஆண்டவரே. எங்கள் சிந்தை முன்பக்கமாய் திருப்பிக் கொள்வீராக ராஜா. நீர் எங்களுக்காகவே அடிக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் உம்மை சிலுவையில் அறையத்தக்கதான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இராதபடி ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களை மீண்டுமாய் கழுவுவீராக, மீண்டுமாய் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. நீர் போராடுகிற போது நாங்கள் உறங்குகிறவர்களாக நாங்கள் ஒரு நாளும் இராதபடி எங்கள் ஆவியை தட்டி எழுப்புவீராக. எங்கள் மாம்சத்திலே ஒரு ஆண்டவரே ஒரு உற்சாகம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உம்முடைய மகிமையை விட்டு இறங்கி வந்தீரே ராஜா. எங்களுக்காக உம்முடைய மகிமையை இழந்து போனீரே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடி, ஒரு நாளும் வேதனைப்படுத்தாதபடி, ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய முகத்தை உம்மை விட்டு நீக்காதபடி எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அந்த இருதயத்தை எப்பொழுது எங்களுக்குள்ளே நீ ஸ்தாபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உமக்கு ஏற்ற பாத்திரமாய் உணர்ந்து கொள்வீராக. நீர் விரும்புகிற பாத்திரமாய் உணர்ந்து கொள்வீராக. நீர் சிந்திய ரத்தத்தினாலே நீர் எங்களை மோடு சேரம் பண்ணினீரே ராஜா. நாங்கள் விலகி எப்பக்கமாய் போனாலும், யாரோடு கூட உட்கார்ந்திருந்தாலும் எங்கள் ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவுகிறவர்களாய் எங்களுக்காக எங்கள் தேவன் சம்பாதித்தவைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே எங்கள் மனதை புதிதாக்குவீராக. கர்த்தாவே, புதிதாக்குவீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தூக்கி நிறுத்துவீராக ஆண்டவரே. பேதுரு மறுதலித்தவர் தான், ஆனால் அவரை கொண்டு எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரே பிரசங்கத்திலே 3000 பேரை ரட்சிக்கப்படும்படி ஒரு வல்லமையை கொடுத்த தேவனாயிற்று ராஜா. எங்களை மீண்டுமாய் அப்படிப்பட்ட ஒரு வல்லமைக்குள்ளாக எங்களை கொண்டு போவீராக ஆண்டவரே. ஒரு நாள் எங்களை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய செய்கைகள், எங்களுடைய செயல்கள் ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தியிருப்போம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களையே நாங்கள் நிதானித்து பார்க்கிறோம். எங்கள் தேவனை நாங்கள் துக்கப்படுத்தின நாட்களுக்காய் மன்னிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்திலே எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்களை நிறுத்தும் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும் ராஜா. ஆமென். நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. உமக்காய் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு மக்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. Thank you, Jesus. Amen. தேசத்தை கலக்குகிறவர்களாய் எங்கள் தேவாதி தேவனே சொல்லி இருக்கிறீர்கள் ராஜா. என் இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவனும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இரவும் பகலும் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. இந்த தேசத்தை குறித்து எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. சபையை குறித்து எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. துக்கத்தோடு வருகிறவர்களுக்கு
எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. பேசுகிற தேவன் ஆண்டவரே, நீ பேசுகிறவராய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மீண்டுமா இந்த சமூகத்தில் எங்களை படைக்கிறோம். Amen. ஜீவபலியாய் படைக்கிறோம் ஆண்டவரே. Yes, Lord. உமக்கே பாத்திரமாய் எங்களை வணங்கி, Thank you. பூமிக்கு வெளிச்சமாய் எங்களை வைப்பீர் ஆண்டவரே. Jesus. பூமிக்கு உப்பாய் எங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டும் சிலுவை குறித்து நாங்கள் தியானிக்கிறோமே. Yes, Lord. பெரிய மாற்றம் தாண்டிலே வரட்டும். Amen. இந்த நாளிலே வரட்டும் ஆண்டவரே. உம்மை காண்கிறவர்களை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. Yes, Lord. ரோடிலே நடந்து போகிற போது, எல்லா ஜனங்களை பார்க்கிற போது மனம் துருகுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். Thank you, Jesus. ரட்சிக்கப்படாமல் எத்தனையோ ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்தில் வருகிற போது எங்களை சுற்றி ஏராளமான ஜனங்கள் அப்பா அவர்கள் வீடுகளுக்கு போகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவாதி தேவனிடத்திலே வந்து எப்படியாயும் ரட்சிப்பீராக ஆண்டவரே. Amen. ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக நாங்கள் வெஞ்சுகிறோம் அப்பா. எகெட்செமனே சிந்தின இரத்தத்துக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாகும்படிக்கு எல்லா ஜனத்துக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே எங்களை பாத்திரமாய் வணங்கி கொள்கிறார்கள். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல ஆண்டவரே, உமது சன்னிதானத்திலே எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கவும் வேண்டுமென்று நாங்கள் ஆண்டவரை கேட்டு எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த புதிய கிருபைகளினாலும் மாற்றத்தினாலும் நீர் எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டுக்கு போய் நீங்கள் இந்த தலைப்பின் கீழே யோசிச்சு பாருங்கள். சிலுவையை சுற்றி, சிலுவையை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது சிலுவைனா கொல்கத்தாவுக்கு வரும்போது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து பரமேறி போகும் வரைக்கும் அவரை சுற்றி இருந்த கூட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க செயல்பாடுகள் இல்லை அவங்க குணாதிசயத்தை யோசித்து பார்க்கலாம். நாமும் சிலுவையெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறோம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அதோடு ஏதாகிலும் ஒத்து இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராக. தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்கள், அதாவது ஜெபத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாளை மறுதினமும் சரியாக மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜெபம் துவங்கும். சரியாக 8 மணிக்கு நிறைவடையும். காரணம், இந்த டைமிங் ஏன் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் திரும்பியும் நிறைய பேர் பரீட்சைக்கு போகணும், ஸ்கூல்ஸுக்கு போகணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தாமதமாக வைக்கலாம், ஆனால் தூரத்துலேருந்து வரவங்களுக்கு அது சிரமம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிற நபர் உங்களுக்கு ஒரு சிலருக்கு புதுமையான நபராய் தெரியலாம். ஆனால் இந்த சபையின் அங்கத்தினராய் இருந்து, ஆனால் சூழ்நிலையின் நிமித்தமாய் அவர்களுடைய திருச்சபையிலேயே ஊழியங்களை செய்ய வேண்டிய, தன்னுடைய பணியை செய்து கொண்டு ஊழியங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இந்த மாலை வேளையில் இருந்தாலும் சரி, இந்த சர்ச்சில் நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் இன்னும் சபையோடு தொடர்பாகவே இருப்பாள். யாருக்காகிலும் சுகவீனம் அப்படின்னு சொன்னால் உரிமையோடு கூட ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த சுகவீனம் அப்படின்னதும் ஃபோன்லேயே எல்லாத்தையும் கேட்டுட்டு, உங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அநேகருக்கு, அவர் யாருன்னு சிலருக்கு நேரில் பார்த்ததில்லை, ஃபோன்லேயே பேசி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆலோசனையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான தீபக், டாக்டர் தீபக் முன்பதாக வரும்படி அன்பாய் கேட்கிறேன். கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. காட் பிளஸ் யூ தீபக். ஸோ தீபக் அறிமுகப்படுத்துறது, ஆக்சுவலாக தீபக் திருமணம் செய்திருக்கிற, அதாவது ஃப்ளாரன்ஸ் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். ஃப்ளாரன்ஸுடைய தகப்பனார் அவர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நீண்ட காலமாய் ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே லாக்டவுனுக்கு முன்னாடி ஃப்ளாரன்ஸும் தீபக்கும் இங்கே தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்பதாக அவங்க திருச்சபையின் தேவை, அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். ஆகவே உங்களில் சில பேர் இவங்க புதுசாக தெரியலாம், ஆனால் இந்த சபையின் அங்கத்தினர் பல நேரத்தில் எங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா தொலைபேசியின் மூலமாய் செய்கிற உதவிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. இருக்கட்டும் ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாஸ்டர் சொன்ன மாதிரி ஐ மேரிட் இன் டு அ ஃபேமிலி வேர் தேவ் பின் டூயிங் மினிஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 15 years. ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வந்துட்டு இருந்தோம். லாக்டவுன் அப்போது சர்ச் எதுவும் நடக்கலை. ஸோ அங்கேயே வீட்டிலே தான் இருந்தோம். ஆன்லைன் சர்வீசஸ் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ். ஆன்லைன் சர்வீசஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு அங்கே சர்ச்லேயே கீபோர்டு வாசிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குன்றனால அவள் தான் சின்ன வயசுலேருந்து கீபோர்டு வாசிப்பா. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் சின்ஸ் அது ஊழியம், நான் இங்கே ஒரு விசுவாசியாக வந்துட்டு போவேன். ஆண்டவரோட பணியை செய்கிறது முடியாதுங்கிறனால அது ஒரு மேன்மையான அழைப்புங்கிறனால அங்கேயே தொடர்ந்து போகிற மாதிரி இருக்குது இப்போவும். ஆனாலும் இத்தனை வருஷம் இங்கே வராத போதும் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க, அன்பாக அழைச்சிருக்கிறாங்க, எப்பயாவது ஒரு வாட்டி வந்துட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க, பாஸ்டர்ஸ் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அப்படிப்பட்ட எனக்கும் இன்றைக்கி கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்துக்கும்படி அன்பாக பாஸ்டர்ஸ் அழைச்சி இன்றைக்கி என்னை இங்கே நிற்க வச்ச கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்ததாக பாஸ்டர்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தரோட வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சபையோர் அனைவரையும் தாழ்மையாக கர்த்தரோட வார்த்தைக்காக ஒரு 2 நிமிஷம் நிற்கும்படி வேண்டி ஜெபி கேட்குறேன். ப்ளீஸ். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஐசையா 43 22வது வசனத்திலேருந்து 27வது வசனத்தை சத்தமாக வாசிக்கும்படி வேண்டி கேட்குறேன். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் உட்காந்துக்கோங்க. அந்த 25வது வசனத்தை மட்டும் திருப்பி ஒரே ஒரு வாட்டி வாசிக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தாண்டி வரும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயாதிபதின்னு சொல்கிறோம். அவர் எப்பொழுதுமே பாவம் செய்கிறவர்களுக்கு எதிராகவே நிற்கிறவர்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் பாவமும் பண்ணியிருக்கோம், இந்நாள் வரைக்கும் மீறுதலில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறது, நானே என் நிமித்தம், he is going to save us by himself and for his own sake. எனக்கு இது சுத்தமாக ஃபஸ்ட்டு படிக்கும்போது புரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் திஸ் இஸ் கான்ட்ரடிக்டிங் த வேர்ட் தட் சேஸ் காட் இஸ் a righteous judge. நீதியுள்ள நியாயாதிபதி என்று அழைக்கப்படுகிற நம் தேவனாகிய கர்த்தர் பாவம் செய்த ஒருத்தனை, அதுவும் எப்படிப்பட்டதுன்னா, அவன் யாக்கோபுங்கிறவன் எத்தனா இருக்கும்போதே அவரை கூப்பிடலையாம். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இஸ்ரேலா ஆண்டவர் மாற்றின பிறகும் ஆண்டவர் மேலே he grow tired of, அதாவது சோர்ந்து போயிட்டான். ஆண்டவர் கூட இருந்து வாழ்ந்து 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 சோர்ந்து போனதாக சொல்லப்படுது. he grew weary of Lord and of all the things he burdened God with his sins. அவனோட பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரை அதிகமாக பாரப்படுத்தினான். எனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் நான் எனக்காகவே நானாகவே என் நிமித்தமாக காப்பாற்றுவேன்னு சொன்னது எனக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா நம்ம படிக்கிற ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவரும் சேரக்கூட வழியில் வாசம் செய்கிறவர். ரோமரில் அவரை பற்றி சொல்லியிருக்க 3:23 யாராவது ஒருத்தர் சத்தமாக. ஐசையா 59:2.
இப்படிப்பட்ட ஜனம் பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு விலகி ஆதாம் காலத்திலிருந்தே, ஆதி தகப்பனாகிய ஆதாம் காலத்திலிருந்தே ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆண்டவரை விட்டு விலகி வந்தவங்க, அதே மாதிரி ஆண்டவருக்கு அதிகமாக பாரத்தை கொடுத்தவங்க, மனுஷனை உண்டாக்கினதுக்கு அவர் மனஸ்தாபப்படும் அளவுக்கு பாவம் செஞ்ச ஒரு ஜனம். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கும் ஆண்டவர் நேசித்த அந்த உறவை உடைச்சி பிரிஞ்சு போகிற அளவுக்கு பாவம் பண்ண அந்த ஜனத்தை ஆண்டவர் இப்போவும் மீட்க தயாராக இருக்கிறாரு, இப்போவும் ரட்சிக்க தயாராக இருக்கிறாரு. ரட்சிக்கிறதுக்காக இந்த பூமிக்கும் வந்துட்டாரு, சிலுவையிலையும் மறிச்சிட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு. அவர் நாமத்தின் நிமித்தம் எல்லாருமே நம்புகிறவங்க எல்லாருக்குமே ரட்சிப்பு உண்டாகும்படி செஞ்சுட்டாருங்கிறது இட் வாஸ் அஸ்டானிஷிங் அண்ட் அஸ்டவுண்டிங். அது மட்டும் கிடையாது, it was a huge contradiction in my brain which said, if God is a righteous judge, he cannot love unconditionally. எந்த விதமான காரணமும் இல்லாமல், எந்த விதத்துலேயும் அந்த அன்பை திருப்பி எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நியாயம் செய்யணும்னு நினைக்கிற ஒருத்தரால் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ஆளை நேசிக்கவே முடியாதுன்றது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக இருந்துச்சு. அதை இன்னும் உறுதிப்படுத்துறது தான் இந்த Psalms 7:11 அண்ட் Psalm 11:7. இப்போ நான் சொன்னதே தான் அந்த வசனத்துலேயும் இருக்கும். God is a judge who is just and God is angry with the wicked every day, for the Lord is righteous. He loves righteousness. His countenance beholds the upright. இதில் 2 வார்த்தை ரொம்ப முக்கியமாக ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னா, அவருடைய கவுண்டினன்ஸ், பிஹோல்ஸ். கவுண்டினன்ஸுங்கிறது ஒருத்தருடைய முகம்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, தாங்கி பிடிக்கிறது, சப்போர்ட். பிஹோல்ஸ், பார்க்குறது, அப்சர்வ் பண்ணுறது. அவர் சப்போர்ட் பண்ணுற ஆள் நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாராம். அவர் பார்க்குற ஆளே நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாராம். ஏன்னா பாவத்தை பாரா சுத்த கண்ணர் இல்லையா? ஸோ பாவத்தை பார்க்குற ஒரு மனுஷனை நேசித்து நான் உன்னை மீட்டுக்கொள்வேன், எனக்காகவே மீட்டுக்கொள்வேன்னு சொன்னது எனக்கு இட் இஸ் ஸ்டில் வெரி எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நானும் பாவம் செஞ்சுட்டேன், நானும் மீறுதலுக்கு இந்நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கேன். இட் கிவ்ஸ் மீ பீஸ், இட் கிவ்ஸ் மீ ஹோப். பட் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியாமலே நான் இருந்தேன் கடைசி வரைக்குமே. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையின் மூலமா என்னோட பேசினார். 1 யோவான் 4:16. இந்த வசனத்தோட மைய பகுதியில் ஒரு 2 வார்த்தை தான் இருக்குது. இங்கிலீஷில் 3 வார்த்தையாக இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. You cannot separate God from his righteousness. You cannot separate God from his love. ஒரு கையில் if he is going to handle his righteousness, he is going to handle his love in his other hand. And there is no two ways about it. அது எந்த விதத்துலையும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது எப்படிப்பட்ட அன்பு, எந்த அளவுக்கு இந்த அன்பு போகும்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், நம்ம எல்லாராலையும் மனப்பாடமாக சொல்ல முடிஞ்ச வசனம். ஆனாலும் ஒருத்தர் சத்தமாக வாசிச்சிருங்க. John 3:16. அந்த கடைசி வரியை திருப்பி யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிக்க முடியுமா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதில் இன்னொரு அழகான ஒரு சிமெட்ரி இருக்குது. இதை இங்கிலீஷில் படித்தா ஃபார் காட் ஸோ லவ்ட் த வேர்ல்டு, அப்படி தான் அந்த வசனம் ஆரம்பிக்குதே. தமிழில் முடிகிற எழுத்து தமிழில் எதில் முடியுதோ இங்கிலீஷில் அதில் தான் ஆரம்பிக்குது. இந்த வசனம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும். அல்லேலூயா, ஆமென். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கரத்தை நல்லா ஜோராக தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த முடியும். when God revealed this to me, எனக்கு போய் ஆண்டவர் இதை காமிச்சப்போ, என்னுடைய நீதிக்கு புறனா நான் இல்லை. என் நீதி எப்படி நித்தியமானதோ, நான் மனுஷனுங்க மேலே வச்ச அன்பும் நித்தியமானதுங்கிறது இந்த வார்த்தை தான் எனக்கு உணர்த்துச்சு. ஸோ there is no contradiction in the Bible. I don't think there is any word or any verse or any
bracket, full stop or comma in the Bible that contradicts the another verse. ரெண்டும் ஜோடித்து தான் இருக்கும். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அப்படிங்கிற வசனத்துக்கு இன்னொரு பக்கம் ஜோடி, for God so loved the world. ஆனால் இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, சின்னதாக எங்கள் வீட்டில் கூட இப்போ சின்ன வயசில் எங்கள் அம்மா கிட்ட சரி, இப்போது என் மனைவி கிட்ட சரி, நான் பண்ணாத ஒரு விஷயத்தை யாராவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டா சமக்கம் வந்துடும். நான் நிறையா பண்ணியிருக்கேன், நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், நிறையா பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு காலைல வரைக்கும் கூட பண்ணிகிட்டு இருந்தேன். என் தொழில் வேறு அப்படிப்பட்ட தொழில் தான், பொய் சொல்கிற தொழில் தான். ஸோ பண்ணாமல் இருக்கக்கூட முடியாது நினச்சா. ஆனால் பண்ணாத விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வந்துடும், எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துடும். ஆண்டவுக்கு இருக்கிற கோவம்லாம் காட்டிலும் எனக்கு அதிகமாக இருக்குதோன்ற அளவுக்கு கோவம் வந்துடும். அரக்க குணத்தோடு சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் பாவமே அறியாத ஒருத்தர் பாவமாய் மாறி என் பாவத்தெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர்களோட அனைத்து ஜனம்னு இல்லை, இன்ஃபேக்ட் பிறந்த எல்லா மனுஷனுக்காகவும் சேர்த்து தான் பாவத்தை அவர் மேலே சுமந்துட்டு மரித்தது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாவத்துக்கு இவர் தான் பாவின்னு சொன்னப்போ ஒத்துக்கிட்டார்ல, எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த குணம் எனக்கு கிடையவே கிடையாது. நம்மள எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கவங்களுக்காக சரி பரவாயில்ல நம்ம ஏற்றுப்போன்னு நினைக்கிறவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த பெரிய மனசு எனக்கு கிடையாது, நிறைய பேருக்கு கிடையாது உலகத்தில். பட் he was willing to come here to the earth that he created. அவர் உண்டாக்கின இந்த பூமிக்கு, அவர் உண்டாக்கின மனுஷங்களுக்கு மத்தியில் அவரை விட கண்டிப்பாக நம்மலாம் கீழே தான். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நொடி, சாரி ஒரு நாள். அப்போது என்னோடய வருஷம்லாம் எங்கே போகணுன்னே தெரில. பாசிங்கில் விட்டால் ஒரு 72 மணி நேரம்னு நினைக்கிறேன். கரெக்டாக கணக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா, நான் மேக்ஸில் ரொம்ப வீக்கு. ஆனால் 3 நாள் தான். நான் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன்னா 3 நாள் முடிஞ்சு. ஆனால் அந்த 3ஆவது நாளில் தான் உயிர் தெழுந்துட்டார் போல் என்னை காப்பாற்றுறதுக்காக. ஸோ என்னை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையுமே நான் பேசிக்கிறதுக்கு காரணம், நான் ரொம்ப வயசில் சின்னவங்க, நீங்கன்னு சொல்கிறதுக்கோ இல்லை நாமன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு அந்த தகுதியோ இல்லை அந்த உயர்வோ கிடையாது. அதனால நான் என்னையே எடுத்துக்காட்டாக வச்சு மட்டும்தான் பேச முடியும். இந்த ஒரு கனெக்ஷன் எனக்கு ஆண்டவர் காமிச்சப்போ, பிட்வீன் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஹிஸ் லவ், Isaiah 43:25 made a lot of sense. அவரால் மட்டும்தான் என்னை மீட்க முடியும், அவருக்காக மட்டும்தான் என்னை மீட்க முடியும். ஏன்னா அவரால் மட்டும்தான் மீட்க முடியும்னா அவர் எதிர்பார்க்குற அந்த நியாயமும் அந்த நீதியும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட கிடையாது, எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. பிகாஸ் Romans 3 says we have all sinned and fall short of the glory of God. ஸோ வசனம் பொய் சொல்லாது, அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நீதி இருக்குது. ஆனால் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதின்னு ஒன்று, தட் ரிக்வயர்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஹிஸ் ரைச்சியஸ்னஸ் வில் ஆல்வேஸ் டிமாண்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வில் ஆல்வேஸ் பி பிளட் அண்ட் இட் ஷுட் பி அ சாக்ரிஃபைஸ் தட் இஸ் பிளெமிஷ்லெஸ். இந்த கண்டிஷனை மீட் பண்ணும் அவர். ரூல்ஸை உண்டாக்கிட்டாரு, ரூல்ஸை அவரே மீற முடியாது. ஸோ என்னை காப்பாற்றணும்னா அவர் உண்டாக்குன ரூல்ஸை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ண மனுஷனே கிடையாது இந்த உலகத்தில். சரி அவரே வர வேண்டாம், ஏதாவது ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ளே மாசே இல்லாமல் அவனை படைச்சிட்டு எல்லா வார்த்தையுமே அவர் சொல்கிற எல்லாத்தையுமே அவன் செஞ்சுட்டான்னா அவனுக்குள்ளே பாவமே இருக்காது. அவனை பலி கொடுத்துடலான்னா அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களை பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் தேர் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ அப்படி ஒருத்தனை உண்டாக்கி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு ரோபோட் மாதிரி வாழ வச்சுட்டு அவனெல்லாம் பலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டார் அவர். பிகாஸ் லவ் ஷுட் பி அ சாய்ஸ் அண்ட் ஹீ வாண்டட் அஸ் டு லவ் ஹிம் த்ரூ சாய்ஸ். சப்போஸ் நமக்கு சுய புத்தியையும் சுய அறிவையும்
அவர் கொடுக்காம ஃப்ரீ வில், சுய சிந்தையை கொடுக்காம விட்டுருந்தாருன்னா, we choosing to be, we being with him will not be a choice at all. அது ஒரு இந்த டெஸ்லா கம்பெனியில் செய்கிற ரோபோ மாதிரி, பட்டன் தட்டினா அது நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும். அவருக்கு அது பிடிக்கல. then it would be a command. The love that we would have shown him, the adoration that we would have shown him would be just a command. It will not be a feeling, an emotion. அவரை நேசிக்கிறதா இருக்காது, அவரோட இருக்கிறதா இருந்திருக்கும். நம்ம வீட்டில் காரு, ஃப்ரிட்ஜு, சோஃபா, வாஷிங் மிஷின்லாம் இருக்கிற மாதிரி. They are all there because we bought it and we kept it there. We are not here because he bought us and kept us here. We came because somewhere along the way, என்னுடைய 30 வருஷ வாழ்க்கையிலையோ இல்லை உங்களோட எத்தனையோ வருஷ வாழ்க்கையிலையோ, இவர் தான் என் ராஜா, இவர் தான் என் தேவன், இவர் மட்டும்தான் உண்மையான ஆண்டவர், இவரோட ரத்தத்தினால தான் நான் கழுவப்பட்டேன், இவரால் மட்டும்தான் என் பாவங்களுக்கெல்லாம் விமோச்சனமாக வர முடியும்னு விசுவாசித்தனால இங்கே வந்திருக்கோம். திஸ் இஸ் அ சாய்ஸ் தட் we have done. And we don't love him because of our goodness. We loved him because he loved us first. And his love, Alpha Omega தேவனுக்கு, his love was even before the foundation of the earth. அதுக்கு வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆண்டவரோட இந்த அன்பை பற்றி சில அவிசுவாசிகளாக இருக்கட்டும், இல்லை ஏத்தியஸ்டாக இருக்கட்டும், அதாவது ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், they say the God of the Old Testament was full of wrath. உக்கிரக கோபம் உள்ள தேவனாக இருந்தார். he was a God of vengeance. என் மக்களை எவனாவது அடிச்சானா நான் அவனை போய் திருப்பி அடிச்சிருவேன். eye for an eye, tooth for a tooth. he broke bones, he shed blood and many people died. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, சங்காரமாக்கப்பட்டாங்கலாம் இருக்குது. அட்டர் ஸ்லாட்டர். அப்படிப்பட்ட தேவன் எப்படி நியூ டெஸ்டமெண்ட்டில் அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் நீடிய சாந்தமும், yet another contradiction where the Bible is split into two, the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாடாகவும் புதிய ஏற்பாடாகவும் தேவன் வெவ்வேறு ஆளாக தெரிகிறார். பட் நோ, இல்லை, ஒரே ஆள் தான். he was forever righteous, எப்பயுமே நீதி உள்ளவர் தான், எப்பவுமே அன்புடையவர் தான். ஏன்னா லூக்காவில் தான் சொல்லப்பட்டிருக்கு, 19வது அதிகாரத்தில் படிக்க வேண்டாம். பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அந்த பிலாத்து வந்து ஒரு த்ரோன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதில் வந்து நியாய சிம்மாசனம், அதில் வந்து உக்காடுறான். அவன் வந்து உக்காரும் போது அந்த இடத்தோட பேர் கபாத்தா, விச் பேசிக்லி மீன்ஸ் பேவ்மெண்ட். இந்த மாதிரி தர. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து தான் ஹீ சேயிங் க்ரூசிஃபை பண்ணிடுவா அவங்களோட ராஜாவினப்போ, எங்களுக்கு ராஜா சீசரை விட்டா வேற ராஜாவே கிடையாதுன்ட்டாங்க. யூதாஸ் மறுதளிக்கிறதுக்கு, பேதுரு மறுதளிக்கிறதுக்கு முன்னாடியே பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் மறுதளிச்சாச்சு ஆண்டவரை, எங்களுக்கு ராஜாவே கிடையாது. தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ப்ரீச் தேர் வில் கம் அ மெஸ்ஸையா ஹூ இஸ் த கிங் ஆஃப் த ஜூஸ். அண்ட் தேர் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் அண்ட் தே குட் நாட் ரெகக்னைஸ் ஹிம். ஸோ அந்த கபாத்தாங்கிற அந்த இடம், கால் கீழே இருக்கிற அந்த இடத்துல இருந்து கொல்கோத்தா மலைக்கு தூக்கிட்டு போயிட்டானோ சிலுவையை, தலை. ஐ ஆஃபன் வண்டர் வை அ கிராஸ், வை ஷுட் இட் பி லைக் திஸ், வை ஷுட் இட் பி லைக் திஸ். நான் எப்போ பாரு யோசிக்கிறதுலாம், ஏன் கிராஸ்? நெருப்பில் போட்டு வாட்டியிருக்கலாம், கல்லால் அடித்து கொண்டு இருக்கலாம். இட் வாஸ் நாட் நியூ டு தெம். ஜூஸ் டிட் இட், ஜூஸ் வேர் டூயிங் இட். அதுவும் நான் தான் தேவன் சொல்லிக்கிறதுலாம் அவங்களோட உச்சக்கட்ட பிளாஸ்பமி. அதுக்கு மேலே தேவதூஷணமே கிடையாது. ஆனால் ஏன் க்ரூசிஃபிக்ஷன்? க்ரூசிஃபிக்ஷன் வாஸ் எ கிரீக் கஸ்டம். கிரேக்கக்காரங்க பண்ணிக்கிட்டு இருந்த படுகொலையோட ஒரு முறை தான் சிலுவை மரணம். அதை ஏன் இவருக்கு கொடுத்தாருன்ட்டு, அதுக்கு தான் ஆண்டவர் சாம் 103 10-12. Amen. Genesis says, in the beginning God made earth and the heavens. Earth Gabatanga, the thing that is under your feet. The heavens are above your head, it is your skull, Golgotha. அங்கிருந்து தான் அவருடைய இறக்கம் இறங்கி வந்திருக்கு. His mercy came down from heaven
to save each and everyone on earth, saying, I will carry your burdens. முன்னாடி படித்த அந்த ஐசையாவில் படித்த உங்களுடைய என்னுடைய அந்த பாவம் அவர் மேலே பாரமாக சுமக்கப்பட்டது இல்லையா, அந்த பாவத்தோடைய பாரம் தான் சிலுவை. அதை பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. He has lifted all our burdens off our shoulders, putting it on him, saying, நான் இதை தூக்கிட்டு போயிடுவேன். இதோட கடைசி வசனத்தில், இந்த 12வது வசனத்தில் தான் தெரியுது நம்மளை அவர் தூக்கிட்டு போனது நிமித்தமாக கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்மளுடைய பாவங்கள் வந்து நம்ம பிரிக்கப்பட்டது. ஸோ this is the shape of the cross that we remember during this time on God's green blue earth. இதில் என்னன்னா, இது புதிய ஏற்பாட்டில் தான் நடக்குது. 33.5 years of ஜீசஸ் கிரைஸ்டோட வயசில் நடக்குதுன்னு சொல்லி நிறைய தியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போது பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் அதனால தான் ஒரு வேளை ஆண்டவர் அங்கே வந்து உக்கிரக கோபத்தோடு இருந்தாரா? இல்லை, இவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி வந்து அங்கே உலக தோற்றத்துக்கு முன்னாடி நடந்ததோட ஓமை தான் இங்கே கபாத்தாலேருந்து கோல்கோத்தா வரைக்கும் எடுத்துகிட்டு போனது. அங்கே கோல்கோத்தாவில் சிலுவையில் வந்து 2 கையும் ஆணியில் கடாவப்பட்டு விரிச்சிருந்ததெல்லாம் வந்து இட் இஸ் அ ஃபிகரேட்டிவ் திங் ஃபார் அஸ் டு ரிமெம்பர் ஆன் எர்த் எவ்ரி இயர் as long as God permits us to live. ஆனால் இது இங்கே நடக்கலை. நான் உருவாகிறதுக்கு முன்னாடி, ஆதாம் உருவாகிறதுக்கு முன்னாடி, ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் அடிக்கப்பட்டாச்சு. அதனால தான் உலகத்தில் முதல்ல பிறந்த ஆதாம்லேருந்து இனிமேல் எத்தனை வருஷம் உலகத்தை ஆண்டவர் வச்சிருக்க போகிறாரோ அவருடைய வருகை மட்டும் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ they still have hope that Jesus Christ's blood will save them for all the transgressions and iniquities and sins. This cannot be done by any other man. இதை யாராலையும், வேற எந்த மனுஷனாலையும் பண்ண முடியாது. வேற எந்த தேவன் சொல்லிட்டு தெரியல எதாலையும் பண்ண முடியாது. Because there's a group of people on this earth. மேசியா வருவாருன்னு நம்புற ஒரு கூட்டம் இருக்கு, யூதர்கள். இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு, இயேசு 2வது வாட்டி வருவாருன்ட்டு, இஸ்லாமிய வர்க்கத்தை சார்ந்தவங்க. ஆனால் இவங்க 2 பேருமே நம்பாத ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது, ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட்ன்றது. அதை நம்புறதுனால தான் நம்ம இங்கே இருக்கோம். அது மட்டும்தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. தேர் இஸ் நோ அதர் ஸ்பெஷாலிட்டி இன் அவர் லைஃப்ஸ். வி ஆர் நாட் ஸ்பெஷல். த ஒன்லி திங் தட் மேக்ஸ் அஸ் ஸ்பெஷல் இஸ் த பிளட் ஆஃப் தி lamb ஆஃப் காட். ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுச்சுன்னு நம்ம விசுவாசிக்கிறனால ஆண்டவருடைய புத்திரர்களாக இங்கே உக்காந்து இருக்கிறோம்ல, அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே விசேஷ குணம். நமக்கு அருளப்பட்ட கிருபை மட்டும்தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு விசேஷ குணம். இஸ்லாமிய வர்க்கத்தை சார்ந்தவங்கள கிருபையை பற்றி நம்புவாங்க. பட் அவங்க சொல்கிற கிருபை இந்த கிருபை கிடையாதுங்க, அது வேற. அவங்க ஜெபிச்சா சரியாயிடும்னு நினச்சினுக்கிறாங்க, அந்த கதைலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்படணும்னா இப்போ எப்படிங்க? நம்மலாம் ஜெபிச்சா எம்மாத்திரம் எதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகும்? we have already been separated. அவர்கிட்ட எப்பவோ பிரிக்கப்பட்டோமே நம்ம தான். நம்மளால அவர்கிட்ட ஏசுன்ற நாமத்தை இல்லாம, அவர் செஞ்சின ரத்தம் இல்லாம, அவர் கொடுத்த இந்த புதிய உடன்படிக்கை இல்லாம பிதா கிட்ட போய் நம்ம ஜெபிக்கிறத பத்திலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல டேவிட் அந்த ஆர்க்கு தூக்கிட்டு வரும்போது அந்த ஒரு பர்டிகுலர் நபரோட பேர் நான் மறந்துட்டேன். தெரியாம தொற்றுவான் சாஞ்சிடுச்சுன்ட்டு, ஸ்பாட்லேயே காலி. இட் வாஸ் அன் ஆர்க். மனுஷனால ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால செய்யப்பட்ட ஒரு பெட்டி. ஆண்டவர்கிட்டலாம் நெருங்கவே முடியாதுங்க நம்மளால. we go there, we approach the throne of grace not because we are worthy. எபிரேயர் 4:16. யாராவது ஒருத்தர் சத்தமா ஆமென் ஆமென் கொஞ்சம் சத்தமா.
ஸோ வி அப்ரோச் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். கிருபாசனத்தை நம்ம போய் போய் பக்கத்தில் போகணும்னு நினைக்கணும்னா கூட we need the grace of God. ஆண்டவரோட கிருபை தேவை. அந்த கிருபை மாம்சமானது தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய சிலுவை மரணம் தான் 2 விஷயம். ஆண்டவரோட நீதியோட கம்ப்ளீஷனும் அந்த சிலுவை மரணம் தான், ஆண்டவரோட அன்போட கம்ப்ளீஷனும் அந்த சிலுவை மரணம் தான். அது 2ம் மீட்டான இடம் தான் அந்த கிராஸ். பிகாஸ் ஆண்டவருக்கு இந்த 2 குணமும் எப்பவுமே இருந்திருக்கு. இந்த 2 குணமும் பூர்த்தி ஆகணும்னா ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டே ஆகணும். அதுவும் மிருகமாக இருந்தால் பத்தாது. ஏன்னா மனுஷன் பண்ண பாவத்துக்கு மிருகம் இன்னும் எவ்வளோ நாள் செத்துக்கிட்டு இருக்கும். மனுஷனாக வந்து செய்யணும். அதுவும் சூஸ் பண்ணணும் செய்கிறதுக்கு. சுயமாக சிந்திச்சு எனக்கு தேவன் தான் முக்கியம், அவரை தவிர வேறு எதுவும் முக்கியம் கிடையாது, அவர் வார்த்தை தான் முக்கியங்கிற தீர்மானத்தை எடுத்து மரண பரியந்தம் அதுக்கு உண்மையாக இருக்கணும். 1 நாள் 2 நாள் இல்லை, எல்லா நாளும். பேப்டிசம் எடுத்து முடித்த உடனே இல்லை, ஒவ்வொரு நாளும். Jesus completed the Old Testament. He did not abolish it. பழைய ஏற்பாட்டோட முழுமையா நிறைவேறுதல் தான், நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் கொடுத்த மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணங்களோட நிறைவேற்றம் தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றனால தான் he was blemishless. மாசற்று போயிருந்தாரு. அவர் மாசற்று போயிருந்தனால தான் அவரை வந்து நம்மளால நமக்கு பாவ நிவாரண பலியா அவரை வந்து இன்னைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம எனக்காகவே உன்னை காப்பாத்திக்கிட்டேன், என்னுடைய அன்புக்காக உன்னை காப்பாத்திக்கிட்டேன், என்னுடைய நித்திய நியாயத்தின் மூலியமா உன்னை நான் காப்பாத்திக்கிட்டேன்னு சொல்ற ஆண்டவர்கிட்ட we are still not completely முழுசா அவர் கூட இன்னும் சேரல. கிறிஸ்து தலைனா சபை சரீரம். your God, your maker is your husband. that is a verse in the Bible in the Old Testament. கிறிஸ்துவானவர் இப்பவும் சபைன்ற ஸ்திரீக்கு மணவாளனா தான் இருக்காரு. அண்ட் இந்த மணவாட்டி ஒன்றும் she is not pure. இந்த மணவாட்டி ஒன்றும் நியாயமாக வாழ்கிறவ கிடையாது. ரூத் மாதிரி தான். வேறு யார் கூடயோ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இறந்த பிறகு சூழ்நிலையின் நிமித்தமாக போவாசை கண்டடைஞ்சவ. போவாசுக்கும் ரூத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நவோமிக்கு தான் அவர் ரிலேட்டிவ், ரூத்துக்கு கிடையாது. ரூத்து பொண்ணாக இருந்திருந்தா ரிலேட்டிவ், மருமக ரிலேட்டிவ் கிடையாது. ஆனால் போவாஸ் said yes I will redeem you. ஆனால் என்னை விட நெருக்கமான உறவு ஒன்று இருக்கு, அவர் உன்னை ரிடீம் பண்ணலன்னா நான் உன்னை ரிடீம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அந்த நெருக்கமான உறவு தான் பிதா. he has an inheritance. he is saying no Boaz, you are my son, you redeem Ruth. சபையாகிய ரூத்தை போவாசா இருக்கிற கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் he redeemed us. நமக்கு இதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்ம யாருமே இங்கே தகுதியாக உக்காரல, கிருபையாக உக்காந்துருக்குறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரை கனப்படுத்துறதும் ஆண்டவரை உயர்த்துறதும் நமக்கு அவசியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை கனப்படுத்துறதும் உயர்த்துறதும் வெறும் வார்த்தையினால முடியாதுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. ஆனால் நம்மளை பற்றி எப்படி தெரியுமா எழுதியிருக்கு? எபேசியர் 4:17-24 வரைக்கும். சீக்கிரம் முடிச்சிடுறேன். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவரோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால்
ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. சம்டைம்ஸ் இந்த புறஜாதின்னு கருதப்படுற அவிசுவாசிகள் நடக்கிற அளவுக்கு கூட நம்மலாம் நடக்கிறது இல்லைங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு 3 இல்லை 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஜென்டைல் மட்டும் சொல்ல முடியுமா? புறஜாதியருக்குன்னு இருக்கிற குணாதிசயங்கள் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 5 குணம் இல்லை 3 குணம். பேட். ஓகே, யார் சொன்னது? ஓகே, மூணாவது ஏதாவது? சரி, நான் சிலது சொல்கிறேன், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்போமா? தேவையில்லாத அலங்காரம், பொறாமை, பெருமை, விட்டு கொடுக்காத தன்மை. அன்ஃபார்ச்சுனேட்லி கிறிஸ்தவர்கள் மன்னிக்க தயாராக இருந்த தேவன் கிடையாது. மன்னிக்கிறதுக்காகவே வந்து செத்து மரித்த ஒருத்தரை ஆராதிச்சுக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு வேதத்தை வாசிச்சுக்கிட்டு we don't forgive people easily, and not because we are righteous. நானும் அதில் சேருவேன். நான் இங்கே நிற்கிறனால நான் அதுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. You cannot serve the world and serve God. பூமிக்கும் வாழ்ந்துட்டு தேவனுக்காகவும் வாழவே முடியாது. அதுக்கு ரொம்ப இது எப்படிலாம் நம்ம வந்து அதை பிரித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது எப்படி இந்த காலகட்டத்தில் வந்து இது சரி இது தப்புன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இஃப் ஜீசஸ் வாஸ் அலைவ் டுடே அவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டாருன்னு யோசிச்சாலே போதும். அவர் பண்ணதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ணாத எல்லாத்தையும் விடுறது ஈஸி வித் ஹிஸ் ஹெல்ப். இட் இஸ் ஈஸியர் தென் டூயிங் வாட் ஹி டிட். அவர் ஈஸியாக சொல்லிட்டார், என்னை விட பெரிய அதிசயங்கள் இவங்கெல்லாம் செஞ்சுட்டு போவாங்கன்ட்டு. நான் இது வரைக்கும் கடல் மேலே நடந்தவனை பார்த்ததே இல்லை. அவருக்கு அப்புறம் பைபிளில் அதிகமாக அலங்காரிச்சவன் யாருன்னு தெரியுமா? ஒன் ஹூ ஓர் ஆர்னமெண்ட்ஸ் a lot, ஒன் ஹூ ஷோ ஆஃப் யார் தெரியுமா? அதிகமாக அதை விட ஒரு கேரக்டர் இருக்கு, லூசிஃபர். ஆனால் நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கெல்லாம் ரெயாடி தயாராக தான் இருக்கும். பெருமைக்கும் யார் தெரியுமா அதிபதி? பொய்க்கு யார் தெரியுமா அதிபதி? ஆண்டவரை கனவீனம் பண்ணதுல முதல் யார் தெரியுமா? we are all doing it still. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, நான் இன்னும் அதிகமாக சொல்வேன். I seriously wish we will honor God with our flesh and our spirit and our mind and our heart. இதில் 2 விஷயம் ரொம்ப கஷ்டம். மைண்டும் ஹார்ட்டும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத 2 விஷயம் அது. ஆசையும் எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் யூ கேன் டூ இட். அதை பண்ண முடியும் எப்போனா ஆண்டவரோட வார்த்தைக்கு அதை கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம வச்சோம்னா நம்மளால பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரோட வார்த்தைக்கு. ஸோ வீண் அலங்காரம், பெருமை, இச்சை, தேவதூஷணம், கீழ்ப்படியாமை, இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் ஒன்று இருக்குது. எனக்கு இதான் முதல் பாவம்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆதாமோட மீறுதல் கீழ்ப்படியாமையில் ஆரம்பிக்கல, தேவனோட வார்த்தையை அவன் சந்தேகப்பட்ட போதே மாறிடுச்சு. இதை சாப்பிடாதன்னு ஆண்டவர் சொன்னார். ஏதோ ஒன்று வந்து அவன்கிட்ட சாப்பிட்டா நீ ஆண்டவர் மாதிரி மாறிடுவ, அதனால தான் உன்னை சாப்பிடாதுன்னு சொன்னாருன்னு அது சொன்னதை இவன் நம்பினான்ல. அவன் அதை நம்பும்போது ஆண்டவரோட வார்த்தையை நம்பாமல் போயிட்டான். அவன் எப்போ அந்த ஆண்டவரோட வார்த்தையை ஒருத்தர் நம்பாமல் போகிறோமோ அப்போவே பாவத்தில் விழுந்துட்டோம். And that is why Jesus said, even if you think it is a sin. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல செஞ்சா பாவம், அது ஆதாமுக்கு. நமக்கு வந்து வேற. ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டது 1 கொரிந்தியர் 15:47-48 படி. We were not called to be sons of dust.
பூமியில் இருக்கிற மனுஷங்களை போல நம்ம அழைக்கப்படவே இல்லைங்க. இதுதான் சத்தியம் 100%. இதை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலைனாலும் சரி. இதுக்கு மாறா எதை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதான் விக்கிரக ஆராதனை. பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் பணம் விக்கிரகம். ஆண்டவருக்கு மேலே கணவனை பிடிச்சிருந்தாலும் சரி, மனைவியை பிடிச்சிருந்தாலும் விக்கிரகம். பிள்ளைய பிடிச்சிருந்தாலும் விக்கிரகம். சபைங்கிற பில்டிங்கை பிடிச்சிருந்தாலும் விக்கிரகம் தான். ஆண்டவரை பிடிக்காத எதுவுமே விக்கிரகம் தான். சிலுவையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் விக்கிரகம் தான். அதில் தான் தொங்குனார் ஆண்டவர், இல்லைன்னு சொல்ல. தொங்குனவர் தான் முக்கியம். தொங்குன மரம் முக்கியமே இல்லை. அந்த மரம் அது மாதிரி 1000 மரம் செஞ்சுக்கலாம். அவரை மாதிரி எதையும் செய்யவே முடியாது. 10000ங்களில் சிறந்தவர். If you don't prioritize God and His word, you are not a Christian. ஆண்டவரோட வார்த்தையும் ஆண்டவரையும் நீங்க முதன்மையா வைக்கலைன்னா நீங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. அதற்கு முரண்பா சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டாலும் தப்பு தான். பிகாஸ் காட்ஸ் வேர்ட் சேஸ் திஸ் பிளேஸ் இஸ் ஹோலி. வீட்டுக்குள்ளேயே போடுறது இல்லைங்க, சபைக்குள்ளே எப்படி? 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் போட்டுன்னு இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற சர்ச்சில் செருப்பு போட மாட்டாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு போகணும். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு 3 நாள் முன்னாடி ஜெபிச்சுட்டு இருக்கேன் முட்டி போட்டு. ஆண்டவரே, சபைக்குள்ளே அங்கே செருப்பு போட்டு போகக்கூடாது. நான் இங்கே செருப்பு போட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஜிசிசிக்கு. எனக்கு மனுஷனுக்காக செருப்பை வெளில கழட்டிட்டு போக இஷ்டமே கிடையாது. இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்தையே மாற்றி விட்டுருங்க, சபையில் வைக்காதீங்க. இப்படி தான் வேணுங்க. நிஜமாக தான், உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் வந்து திஸ் பிளேஸ் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் இஸ் ஹோலி, லெட் கோ ஆஃப் யுவர் ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொன்னது மோசே கிட்ட மட்டும்தான் சொன்னாருன்னு நினச்சேன்னா, வரிசையாக டெய்லி பைபிள் படிக்கிற டைம் அது. ஸ்டார்டிங் இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் படிப்பேங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட முழுசாக முடிச்சதில்லை. பாதியில் விட்டுருவேன், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுவாருன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு பேசினாருங்க ஆண்டவர். ப்ரே பண்ணுறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரே பண்ணுவேன், பைபிள் படித்து முடித்த பிறகும் ப்ரே பண்ணுவேன். பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ண ப்ரேயரில் தான் கேட்குறேன், ஒன்று இடத்த மாற்றுங்க, இல்லைனா எனக்கு இதுதான் உங்கள் வார்த்தைன்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு படித்த வசனத்தில் வந்துச்சு, குரோனலாஜிக்கல் ஆர்டரில், வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா இது நான் தீர்மானிச்சது இல்லை. இந்த நாள் இந்த கேள்வியை என் பையன் கேட்பான், அவனுக்கு நான் பதில் சொல்லுவேன்ட்டு எத்தனையோ நாள் முன்னாடி அவர் நியமிச்சிட்டாரு. அன்னைக்கு விட்டு செருப்பு போடுறது. ஐம் நாட் சேயிங் நீங்கள் போடுறீங்க அதனால நீங்கள் ரொம்ப கெட்டவங்கன்னா சொல்லுங்க, அதனால நான் பரிசுத்தவான்னு சொல்ல. நீங்கள் உங்களுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனால் மெடிடேட் ஆன் திஸ் வேர்ட், கீப் திஸ் பிளேஸ் ஹோலி. சின்ன விஷயம் தான், மண்ணு தானே, என் காலம் அழுக்காயிடுமே. சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், டயபெட்டிக் ஃபுட் வரும். நானே இதுக்கு போனால் வெறும் காலில் நடக்காதீங்கன்னு ஹாஸ்பிட்டலில் போய் போதிச்சுக்கிட்டு இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். ஆனால் புறஜாதின்னு சொல்கிறவனே அவன் கோயிலுக்குள்ளேயோ இல்லை மாஸ்க்குள்ளேயோ செருப்பு போடுறது இல்லைங்க, நம்ம தான் போட்டுட்டு இருக்கோம். வசனம் சொல்லுது புறஜாதியர் செய்கிறத நம்ம செய்கிறோன்ட்டு. சம்டைம்ஸ் நம்ம புறஜாதியர் செய்கிறத விட மோசமாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இதுவே எடுத்துக்காட்டு. நாளைக்கே எல்லா செருப்பும் வெளில போயிடும் நான் விசுவாசிக்கல. ஆண்டவர் எனக்கு பேசின மாதிரி உங்ககிட்டயும் பேசுவாருன்னு நான் ஜெபிக்க மட்டும்தான் செய்வேன். இது ஒரு விஷயமே இல்லை. ஐ டோன்ட் திங்க் திஸ் மேட்டர்ஸ். அவருக்கு மீதி எல்லா விஷயமும் ரொம்ப முக்கியம். இது மேபி லிஸ்ட்டில் ஒரு 100 இல்லை மேபி 1000 இல்லை 10,000 1,00,000 கூட இருக்கும். எனக்கு தோணுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இஃப் யூ மேக் அதர்ஸ் ஃபால் தென் யூ ஆர் அ சின்னர். நீங்கள் பண்ணால் மட்டும் இல்லை, மற்றவங்களை பண்ண வச்சாலும் பாவி தான். குடிகாரர்கள் இருக்கிற வீட்டில் இது நிறையா தெரியும். குடிக்கிறவனை திட்டுறதை விட குடிக்கிறவன் கூட இருக்கிறவனை அதிகமாக திட்டுவோம். இவனால தான் இவன் கெட்டு போயிட்டான்ட்டு. The church should not lead anyone astray. நம்ம எல்லாம் ஆண்டவரோட மந்தையிலேருந்து விலகி போய் திருப்பி சேர்க்கப்பட்டவங்க. நம்ம இன்னொருத்தர் அந்த மந்தையிலேருந்து வெளில தள்ளிடவே கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இவ்வளோ நேரம் பேசிட்டேன், மைக்கு பிடிச்சி ஒரு கிட்டத்தட்ட 40-45 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டாங்க. ஆனால் ஐ ஸ்டில் டூ இட். வெறும் 30 வருஷ வாழ்க்கையில் நான் பண்ண தப்பு நான் எழுதணும்னு நினச்சாலே என்னால் முடியல. 99% மேலே மறந்துட்டேன். மீதி 1% ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவர் சிலுவையில் மரிச்சார். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பாடுகள் சகிச்சாரு, அவமானத்தை சகிச்சாரு, பண்ணாத தப்பை ஏற்றுக்கிட்டாரு, அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக போனார்.
The only place the church needs to speak out is when the world acts against God's word. வேற எந்த டைமும் நீங்கள் பேச வேணாம், அவர் பார்த்துப்பார். ஆண்டவரோட வார்த்தைக்கு எதிராக ஒருத்தரோ இல்லை இந்த உலகமோ நடந்துக்குச்சுன்னா அப்போ மட்டும்தான் சபையானது வாயை திறந்து பேசணுமே தவிர மீது எல்லா நேரமும் ஸ்திரீ வாயை மூடிட்டு இருக்கலாம். சபையில் இங்கே நின்று பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். டோன்ட் ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை உங்களை நீதிமான்னு காட்டிக்கிறதுக்காகவோ நீங்கள் கஷ்டமே படாதீங்க. அதுக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு இறந்து போய் திருப்பி உயிரோட வந்துட்டார். யூ நீட் டு ஷோ யுவர் செல்ஃப் ரைச்சியஸ் ஒன்லி டு காட். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பரிசுத்தமானு நிரூபிக்க வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்குது. ஏன்னா உங்களுக்காக தான், அவர் மட்டும்தான் உங்களுக்காக உங்களுடைய டெட் கடனை எல்லாம் தீர்த்தவர். அதுவும் அவர் பிதா கிட்ட தான், வேற மனுஷங்கிட்ட தான் இல்லை. வேற யார்கிட்டையும் நீங்கள் பதில் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் எல்லார் கண்கள்லையும் பரிசுத்தமாக வாழணுங்கிறது தான் உங்களோட காலிங். பதில் சொல்ல வேண்டியது உங்கள் காலிங்கே இல்லை. யூ cannot witness with words. When the Bible says faith without deed is dead, விசுவாசமானது கிரியை இல்லைன்னா செத்து போனதா இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய சாட்சியை வாயாலெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரே ஒருத்தர் சாட்சியாக வாழ்ந்துட்டார் உலக தோற்றத்துலேருந்து இந்நாள் வரைக்கும், இன்னும் உலகம் அழிகிற வரைக்கும் கூட அவர் சாட்சியாக வாழ்ந்தது தான் இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம். சப்போஸ் நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் சாட்சியாக மட்டும் வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சுவிசேஷம் வரும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. யூ கேன் லிவ் லைக் அ காஸ்பெல், யூ கேன் நாட் ப்ரீச் காஸ்பெல். சொல்லலாம், அது செவிடங்காதில் ஒன்று சங்குமாய் திரும்பி வந்துடும், பிரயோஜனமே இருக்காது. ஆனால் வாழ்ந்தா இந்த உலகம் நம்மளை பார்த்து கேட்கும், நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் படம் பார்க்க மாட்டுற, நீ ஏன் ஸ்மோக் பண்ண மாட்டுற, 10 வருஷமா குடிச்சிட்டு இருந்தவன் என்னடா திடீர்னு ஒரே நாளில் நல்லவனா மாறிட்ட, சூதாடிக்கிட்டு இருந்தவன் நீ திடீர்னு எப்படி குடும்பத்தை பாதுகாக்க ஆரம்பிச்ச, சர்ச்சுக்கெல்லாம் போற, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸுக்கே போக மாட்டேன், எப்படா ஞாயிற்றுக்கிழமை போற, சரி ஞாயிற்றுக்கிழமையே போக மாட்டேன், வாரத்தில் 4 நாள் எப்படி போற. அதுதாங்க சாட்சி, அதுதான் சுவிசேஷம். கிறிஸ்து மரித்தார், நமக்காக பாவங்களை சுமந்து சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தது, உயிர் தெழுந்தது சுவிசேஷம்தான். ஆனால் அந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் விட்னஸாக இருக்கணும்னா, நான் விட்னஸாக இருக்கணும்னா பேசினா மட்டும் பத்தாது, வாழ்ந்து காட்டணும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. உன் பாவங்களினால் அவரை சங்கடப்படுத்தினாய் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனை தொடர்ந்து வருகிற வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நினையாமல் இருந்தாரா. நம்முடைய பாவங்கள் தேவனை சங்கடப்படுத்தினது. ஆனால் அந்த தேவன் சொல்லுகிறார், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். காரணம் என்னவென்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறாரே, அந்த அன்புள்ள ஆண்டவர் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மேல் கிருபையை பொழிந்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கி இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். புறஜாதிகள், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நடவாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, புறஜாதிகளைப் போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? வெறும் வீணான சிந்தனை மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் புறஜாதிகளைப் போல நடந்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த ஜாதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்த்து ஒப்புக் கொடுப்போமாக. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இருவேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தில் உமது சமூகத்தில் ஒரு வயசை வந்து உம்மை பாடி துதித்து எங்களை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கவும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே, தேவரீர் எங்கள் பாவங்களால் உம்மை நாங்கள் சங்கடப்படுத்தி இருந்தோம். ஆனால் நீரோ எங்கள் பாவங்களை நினையாமல் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் தேவரீர் இனியும் ஆண்டவரே புறஜாதிகளைப் போல நடவாதபடிக்கு பரிசுத்த ஜாதியாய் வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரே, அந்த பரிசுத்தத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்த, கிறிஸ்துவை இந்த பூமியிலே நாங்கள் காட்டத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. இந்த நாளில பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அருமையான தீபக் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவீராக. உம்முடைய தயவுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் உலக பிரகாரமான சுகத்திற்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சுகத்திற்கும் தீபக்கை நீர் ஆசீர்வாதமாய் நிறுத்தும்படி உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இந்த வேளையிலும் தேவையோடு உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளையும் இதே போல 6:30 மணிக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கும். முடிந்த எல்லாருமே வந்து பங்கெடுக்கும்படி உங்களை